ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த படத்தை சுரேஷ் சுப்பிரமணியன் ரெயின் ஆஃப் ஆரோஸ்ங்கிற கம்பெனி சார்பாக தயாரிச்சிருக்காரு. ராகவ் மிர்தாத் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் பிக் பாஸ் உடைய ராஜு ஜெயமோகன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஆதியா பிரசாத், பவ்யா ட்ரிக்கா, சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, விஜே பப்பு, மைக்கேல் தங்கதுரை, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை டைரக்ஷன் ராகவ் மிதார்த்து தான். சினிமாட்டோகிராஃபி பாபு குமார், மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா. ஸோ இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே யூத் சப்ஜெக்ட் தான் இப்போ எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் வந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா படம், ஜேம்ஸ் பாண்ட் படம், பேய் படம் இப்படி வந்துட்டு இருந்தது. இது டிராகன் ஒரு படம், நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சார் பாருங்க. அந்த படத்துடைய சாயலில் தான் வந்திருக்கு. அந்த படத்துலையும் இந்த அரியர்ஸ் வச்சிருக்கிறத பற்றிய ஒரு சின்ன மேட்டர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுவும் இதுவும் வித்தியாசமான படம் தான். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. யதார்த்தமான இப்போ என்ன இளைஞர்கள்ட்ட நடக்குதோ அதை அப்படியே இந்த பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்தில் காட்டியிருக்காரு. நல்ல விஷயம்தான். ஒரு யதார்த்தத்தை தான் படமாக எடுக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிறது, கேள்விப்படுறது, இதை வச்சு தான் படமாக எடுக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பறந்து போ, இந்த படம் எல்லாத்துலேயுமே தம் அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறத ஒரு பெரிய ஃபேஷனாக காட்டுறது, அப்புறம் கடைசியில் இதனால் கேன்சர் வரும், இதை விட்டுருங்கன்னு சொல்கிறது ஒரு வழக்கமாக போச்சு. ஏன் அதை காட்டாமலே வேற ஏதாவது வச்சிருக்கலாமே? டைரக்டர்களுக்கு அதை விட்டு வேற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி வைக்க முடியலையா? கெட்ட விஷயத்த காட்டும்போது அது உடனடியாக இளைஞர்கள் மனதில் போய் பச்சைக்குன்னு பிடிச்சிக்கும். அதனால் இனி படம் எடுக்கிறவங்கெல்லாம் இந்த தம் அடிக்கிற விஷயத்த படத்தில் காட்டாதீங்க. சின்ன குழந்தைங்களோட போய் படமாக்கும் போது அது அவங்க மனசை கெடுக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் தம் அடிக்கிறது. சார்லி தம்மே அடிக்க மாட்டார். நிஜத்தில் அவர் தம்மே அடிக்க மாட்டார். கிளீன் மேன். தம்மு தண்ணி எதுவுமே கிடையாது. ஒரு சுத்தமான மனிதர். அவரை தம் அடிக்கிற மாதிரி அவர் படத்தில் தம் அடிக்கிறது, தம் அடிக்க தெரியாதவன் எப்படி இழுத்து இழுத்து புகை விடுவானோ அது நல்லா தெரியுது. அதே போல் இந்த கதாநாயகன் ராஜு, இது கதாநாயகன், அவர் பார்த்தீங்கன்னா படத்து முழுக்க தம் அடிச்சுட்டு இருக்காரு. காலேஜ் போகிற பையன் தம் அடிச்சுட்டு இருக்காரு. அதை ஏதோ ஒரு கேஷுவலாக அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் காட்டாதீங்க இனிமே. ஓகே, இது என்ன அப்படின்னா, யதார்த்தத்தில் 2 பேர் காதலிக்கிறாங்க. அந்த காதல் கைகூடுதா கூடலையா அப்படிங்கிற ஒருதலை ராகம் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் கதைகள் நிறைய வந்துட்டு இருந்தது. அந்த காதல் கதைகள் எல்லாம் காதல் தோல்வியில முடியும். ஆனா இந்த படம் காதல் பாசிட்டிவா, காதல் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி, எப்படி போனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நடந்தா ரைட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி படங்கள் ஓகே, பாராட்டலாம். இருந்தாலும் காதலித்தவர்கள் வெவ்வேறு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது, அதே போல் காதலர்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எங்கள் அப்பா சொன்னார் அதனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல, எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியல, சாரிடா நான் எங்கள் அம்மா அப்பா பார்த்து வச்ச பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்க ஒழுக்கக்கேடு. இதெல்லாம் நேராக பார்க்கறதுக்கு போகிறதுக்கு ஓகே, ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது படத்தில். ஆனால் இது இளைஞர்கள் மனதில், மற்றவங்க மனதில் எல்லாம் ஒரு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை ஓப்பனாக சொல்லும்போது நல்லது இல்லைன்னு நினைக்கிறோம். மற்றபடி இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவரோ, கதாநாயகிகளாக 2 பேர் நடிச்சிருக்காங்க. இந்த ரீல் மோகத்தில் ஒன்று படாத பாடுபடுத்துறத அழகாக காட்டியிருக்கிறாங்க. அந்த ரீலுடைய ரசிகனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரிஜினல் காதலனை பிரேக்கப் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு, அந்த பிரேக்கப் ஆன காதலன் இன்னும் ஒரு பிரேக்கப் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படி இதெல்லாம் பண்ணுறதா? இந்த மாதிரி தான் நடக்குது இப்போ உலகத்தில். இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆகவே அப்புறம் இந்த காலேஜ் அரியர்ஸ் 25 அரியர்ஸ் வச்ச அந்த விஜயோடைய தம்பி விக்ராந்த் அந்த காலேஜுடைய தாதா மாதிரி வராரு. அப்புறம் அந்த ஒரு 25 அரியரையும் கிளியர் பண்ணுறாரு. காதலனுக்கு அந்த பையன் இவரே அடித்து அவனை துவம்சம் பண்ணிவிட்டு அப்புறம் நட்பாயிடுவாங்க. அவனுக்கு கடைசியாக இவர் பாஸ் பண்ணிவிட்டு பட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு அந்த பைக்கோட சாவியை ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு, நீ நல்லா காதல் பண்ணு, உன் காதலியை நீ கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த விதார்த் கேரக்டர் ரொம்ப அருமையாக இருக்குது.
நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு சீனியர்ஸ் வந்து தாதாவாக இருப்பாங்க, அப்புறம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர். அந்த கேரக்டரும் நல்லா இருக்கு. அப்புறம் இந்த டீ கடை பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றது இப்போ எல்லா சிட்டிலையும் ஒரு பேஷன் ஆயிடுச்சு. அந்த பன் பட்டர் ஜாம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு கதாநாயகனும் ஒரு ஹிஸ்ட்ரி விளக்கம் சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லைவாக போயிட்டு போர் அடிக்காமல் போயிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்குது. இதில் ரொம்ப பிரமாதமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த சரண்யாவும் அந்த தேவதர்ஷினியும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற லூட்டி, அம்மாவா ஆண்டியா வந்துட்டு பண்ணுற லூட்டி இருக்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. அந்த அளவுக்கு பிரமாதமாக பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக பையனுடைய அம்மாவும் பொண்ணுடைய அம்மாவும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட அந்த கடைசியில் சார்லி சொல்கிறாரு, எல்லாமே பொண்டாட்டி தான்ப்பா அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தில் வந்து முடிச்சு வைக்கிறார் பாருங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. சார்லிக்கும் ஒரு சீன் பிரமாதமான சீனு, அவரையும் பாராட்டலாம். அதே போல் இந்த போலீஸ்காரராக ஒருத்தர் வராரு, ஒரு காதலன் பப்புவுடைய அப்பாவா. ஒரு சீன் 2 சீன் வந்தால் கூட அவரு வந்து காதலர்களுக்கு என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அப்பா பேச்சு அம்மா பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிறதையும் அவருடைய கேரக்டர் மூலம் விளக்கியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த கதாநாயகன் எங்கள் அம்மா சொல்கிறத தான் கேட்பான்னு அம்மாஞ்சி மாதிரி வந்துட்டு ரொம்ப காதல் தோல்வியில் படாத பாடு படுறது போகிறது வர்றது, நண்பனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது. நண்பனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவங்க இன்னைக்கு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் ஓப்பனிங்கில் சொல்கிறாங்க, டைரக்டர் சொல்லியிருக்காரு, இவன் இந்த கதாநாயகனும் அவனுடைய ஃப்ரெண்டும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்கேஜி டு காலேஜ் வரைக்கும். அந்த திக்கஸ்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சரண்யா வந்து தன் மகனை சொல்லும்போது அவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவான். இந்த 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கே சந்தேகம் வந்துடும். இவன் இந்த ஆம்பளை நண்பர்களோட இருக்கிறதால தான் இவன் கல்யாணம் பண்ணல என்னமோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாருங்க. ஆண்களே ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அந்த மாதிரி கேஸாக இருப்பானா என்னன்ட்டு அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ எப்படி யதார்த்தமான பல விஷயங்கள் இன்னைக்கு உலகத்தில் இது எல்லாமே நடக்குது. பண்பாட்டு ஜாமில் காட்டியிருக்கிற அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு ரியலான மேட்ரு தான். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்டரு நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். என்ன ஒரு விஷயம், யதார்த்தத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லாமா என்ன அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த ஒவ்வொரு ஃப்ரேமிங் தான் இந்த ஒவ்வொரு காட்சிகளை வந்து ரொம்ப லைவாக, இந்த காலேஜ் கல்லூரி காட்சிகள், கடற்கரை காட்சிகள், அந்த விதாரத்தோடைய செட்டு போட்டு ஒரு சின்ன இடத்த காட்டுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல் வந்து 1918 வீட்டில் வந்து சரண்யாவும் தேவதர்ஷி ஃபேமிலியும் இருக்கிறது, அதை காட்டுறது அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அந்த இடங்கள்லாம். ஸோ கேமராமேனுடைய ஒர்க்கு அருமை. அதை விட பெரிய பாராட்டு நம்ம கொடுக்கணும்னா மியூசிக் டைரக்டரு இந்த படத்தை வந்து நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு பாடல்களிலும் சரி பின்னணி இசையிலையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டரையும் நம்ம பாராட்டணும். மொத்தத்தில் பண்பற்ற ஜாம் 10க்கு 4.5 மதிப்பெண்கள் கொடுத்து அதை பாராட்டலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.